நாம் எல்லாருமே பொதுவாக முருகரை பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே தான் தரிசனம் செஞ்சுருப்போம். ஆனால் இந்த ஊரில் மலைக்கு உள்ள முருகர் இருக்கார். அதாவது ஒரு குடைவரை கோயிலாக வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்கறது இந்த இடத்துல மட்டும்தாங்க. முருகருக்கு ஒரு குடைவரை கோயில் இந்த ஊரில் தாங்க இருக்குது. 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. பொதுவாக கோயிலுக்கு உள்ளே இருக்க சிற்பங்களை பார்க்க பிடிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றி இருக்க மாட வீதிகளை பார்க்குறதுக்கே 1000 கண்கள் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளவு அருமையான மாட வீதிகள், ஒவ்வொரு வீட்டுக்கும் திண்ணை அழகாக இருக்கும். அதுவும் அந்த தெருவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க கோயிலோட சிற்பங்களும் மண்டபங்களும் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் தான் இந்த டிவிஎஸ் மோட்டார் இருக்கு இல்லைங்களா, டிவிஎஸ் குரூப்போட நிறுவனர் பிறந்த ஊர் அப்படிங்கிற ஒரு சிறப்பையும் இதை பெறுதுங்க. 108 திவ்ய தேசம் ரொம்ப அருமையான ஒரு கோயில். ஒரு மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் ஒரு அழகான மலை ஏற்றம், ஒரு குட்டி ட்ரக்கிங்னு சொல்லுவேன். போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி தெளிந்த நீரோடை. அந்த 1 மணி நேரம் மலைக்கு பயணத்துக்கு அப்புறம் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு நடைப்பயணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கோயில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலும் அதை சுற்றி போகிற நீரோடைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த நீரோடையிலையும் நம்ம குளிக்கவும் செய்யலாங்க. காலையிலேயே இந்த கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூரிய உதயம் டைமில் இந்த கோயிலுக்கு வர்றது ரொம்பவே சிறப்பு. அதுவும் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மூலவர் பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகள், அதாவது சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் சேர்ந்த மாதிரி இருப்பாங்க. அப்படிங்கிறது இந்த கோயிலுக்கு உள்ள ஒரு சிறப்புங்க. இந்த ஊருக்கே உரிய சிறப்பான உணவுகள், தின்பண்டங்கள் திருவனந்தபுரத்துக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் அதற்கு இணையாக அதே மாதிரி மூலவர் அனந்த சயன கோலத்தில் அவரையுமே சால கிராம கற்களால் செஞ்சுருப்பாங்க. அவ்வளவு அருமையாக இருக்கும். ஸோ திருவனந்தபுரத்தையும் பார்த்துருக்கேன், இந்த கோயிலையும் பார்த்துருக்கேங்க. அதே மாதிரி இருக்க கட்டிடக்கலை அமைப்பு, மூலவரும் அதே மாதிரி இருப்பார். அது நம்ம தமிழ்நாட்டில் இந்த இடத்துல பார்க்க முடியுங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய, மிக நீளமான, மிக உயரமான தொட்டி பாலம் அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா நம்ப முடியுங்களா? அது மட்டும் இல்லாமங்க, 1966 கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 வருஷமாக இந்த பாலம், தொட்டி பாலம் பயனில் இருக்குது அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும்? கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடம். தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லை, இந்த இடத்துல தான் நீங்கள் இந்த தொட்டி பாலத்தை பார்க்கலாம். இயற்கை அழகோட இந்த மலைகளுக்கும் நதிகளுக்கும் நடுவில் கட்டப்பட்ட இந்த தொட்டி பாலத்தை கண்டிப்பாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று. எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக இந்த அருவியில் குளிச்சுட்டு நாம் வீட்டுக்கு வந்துடலாங்க. ஹலோ மக்களே, வணக்கம். நாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாகர்கோயிலையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் முடிஞ்ச வர பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில், அதாவது பேருந்தில், ரயில் மூலமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாமா? கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நம்ம செங்கல்பட்டில் 6:20க்கு பிடிச்சாச்சு. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா 5:15க்கு எக்மோர்லேருந்து கிளம்புதுங்க. தாம்பரத்துலேயும் இந்த ட்ரெயின் நிற்கும். கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். சாயங்காலம் இந்த ட்ரெயினில் ஏறிட்டிங்கன்னா காலையில் 4 மணிக்கெலாம் வள்ளியூரில் இறங்கிடலாங்க. அங்கேருந்து கோயில் ரொம்ப நடக்கிற தூரங்க. இந்த வள்ளியூரில் தான் ஒரு குடைவரை கோயிலுக்கு உள்ள முருகர் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாரு. முதல்ல இந்த கோயிலை பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் ஒரு குடைவரை கோயில், அதாவது மலையை குடைஞ்சி அதுக்குள்ளே இருக்க ஒரு அமைப்பில் மூலவர் காட்சி கொடுப்பாருங்க. காலையில் 4 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த நிலா வெளிச்சத்தில் கோயிலை பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். சார், நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு எங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். 5:30 மணிக்கெலாம் கோயில் திறந்துருவாங்க.
அருணகிரிநாதரால் பாடப்பட்ட ஒரு கோயில். 10ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டுக்கள் நிறைய இருக்குது. பாண்டிய மன்னர்களோட கல்வெட்டுக்கள் நிறையவே இருக்குது. நிறைய சிறப்புகள் பெற்ற இந்த குடைவரை கோயிலுக்குள்ளே இருக்க முருகனை தரிசிச்சுட்டு நாம் அடுத்த இடத்துக்கு போகலாம். இந்த கோயிலை பற்றியும் ஒவ்வொரு இடத்த பற்றியும் டீட்டெயில்டு வீடியோ நிறையவே சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாகர்கோயிலில் 2 நாளில் என்னென்ன இடங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறத குயிக்காக சொல்லி முடிச்சிடுறேன். முதல் இடம் வள்ளியூர் குடைவரை கோயில். இந்த காலை நேரத்தில் இந்த சின்ன குன்று, அதை சுற்றியுள்ள பெரிய தெப்பக்குளம், அமைதியான இடம், இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். 5:30 மணிக்கெலாம் விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 6:15க்குள்ளே அபிஷேகமும் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு நாம் 2வது இடத்துக்கு போகலாங்க. இந்த காலை நேரத்தில் இந்த சூரியன் கதிர்களால் இந்த கோபுரத்தையும் இந்த படிக்கட்டுகளையும் அலங்கரிக்கிறது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்றது எப்பயுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு இடத்துக்கும் காலை நேரத்துலேயோ இல்லை மாலை வேலையிலையோ போனீங்கன்னா அந்த இடம் இன்னமும் நமக்கு அழகாக தெரியும். கோயிலில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 7 மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷேர் ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு டவுனுக்குள்ளே வந்துடலாங்க. 2 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. ஷேர் ஆட்டோ 20 ரூபா அப்படின்னு தான் சொன்னதால் அதுலேயே ஏறியாச்சு. இங்கே பக்கத்துலேயே ஒரு டிஃபனை போட்டுட்டு 7:15க்குலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறுங்குடி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பஸ்ஸை பிடிச்சாச்சுங்க. 2வது இடமா நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான திருக்குறுங்குடிக்கு போக போகிறோங்க. திருக்குறுங்குடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஊர். அதே சமயத்தில் ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. ரொம்ப அழகான மாட வீதிகள். இந்த கோயிலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்கிறவர் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்குறுங்குடி தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த கிழக்கு வாசலை பார்க்குறதுக்கு அது முன்னாடி இருக்க அந்த பிரம்மாண்டமான நுழைவாயில் கடந்து நம்ம உள்ளே போனோம்னா யாழி மண்டபம், ரதி மண்டபம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூலவர், அதை சுற்றியுள்ள பிரகாரங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அமைதியான கோயில். என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாலாலயம் பண்ணியிருக்காங்க. அதாவது கும்பாபிஷேகத்துக்காக தயாராகிட்டுருக்கு. மார்ச் மாதம்தான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 26 தான் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. பட் இருந்தாலுமே நீங்கள் கோயிலையும் அதை சுற்றியுள்ள இடங்களையும் இந்த சிற்பங்களெல்லாம் பாருங்கள். யாழி மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நுழைவாயிலே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ கும்பாபிஷேகம் மார்ச்சில் அப்படின்னு சொல்லியிருந்தால் மார்ச் 26 இருந்தாலுமே நீங்கள் இப்போ போனீங்கன்னா இந்த பிரகாரத்தில் இருக்க சிற்பங்களை பார்க்கலாம். அதே மாதிரி உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனை நடக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். நாம் வந்து பார்த்தது 2வதாக நாம் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறுங்குடியில் இருக்க நம்பிராயர், அதாவது 108 திவ்ய தேசத்தில் ஒரு பெருமாள் கோயிலுங்க. இந்த கோயிலை பற்றியும் ஒரு டீட்டெயில்டு வீடியோ தனியாக போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் 3வதாக ஒரு இடத்துக்கு போக போகிறோங்க. 3வதாக பார்க்க போகிறது இதே திருக்குறுங்குடியில் மலை மேலே இருக்க திருமலை நம்பிராயர் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். இங்கே கோயிலுக்கு போகிறதுக்கும் நீங்கள் திருக்குறுங்குடியிலேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு வனத்துறை செக் போஸ்ட் வரும். அது வரைக்கும் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 மணி நேரம் பயணத்தில் மேலே இருக்க கோயிலை அடையலாங்க. போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி தெளிந்த நீரோடைகள் இருக்கும். அடர்ந்த வனப்பகுதியில் மக்களோட மக்களாக நீங்கள் பயணம் செய்வது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணிலேருந்து 1.5 மணி நேரம் பொதுவாக எல்லாருக்குமே இந்த மலை மேலே போகிறதுக்கு ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில், அதாவது மத்தியானம் 2 மணிக்கு முன்னாடியே மலையேற்றத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிறது ஒரு தகவல். ஏன்னா அதுக்கப்புறம் மேலே அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா வனவிலங்குகள் நிறைய இருக்கிறதால காலையில் அனுமதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 மணி வரைக்கும் அனுமதிக்கிறாங்க, மத்தியானம் 2 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 4 மணிக்கு மேலே கீழே இறங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் எனக்கு ஆச்சு. கீழே வரத்துக்கு ஒரு 1 மணி நேரம் தாங்க ஆச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு உள்ளூர் மக்களுக்கான ஒரு குலதெய்வ கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே திருமலை நம்பி கோயில் அப்படின்னு ஒரு கோயிலும் இருக்குது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க திருக்குறுங்குடி பெருமாள் கோயிலை
சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 108 திவ்ய தேசத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியோட பெருமாள் இங்கே காட்சி கொடுப்பார். இந்த பெருமாள் கோயிலை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்து கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு லொக்கேஷன். நான் போன நேரம் பார்த்திங்கன்னா ஒரு விசேஷ நாள், உரியடி திருவிழாவும் நடந்தது. இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு காணொலி தனியாக போடலாம். இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க உள்ளூர் மக்களுக்கான ஒரு குலதெய்வ கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கிலி பூதத்தார் அப்படின்னு ஒரு குலதெய்வ கோயில் இது. சங்கிலி பூதத்தார் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை ஒட்டின மாதிரியே அந்த ஆறு போயிட்டுருக்கு. ரொம்ப அருமையான ஒரு லொக்கேஷன். நான் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கெல்லாமே கோயிலுக்கு வந்துட்டேன், அதாவது மலை மேலே வந்துட்டேன். இந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் மட்டும் இல்லாமல் 3 மணிக்கு மேலே உரியடி திருவிழா நடக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. நான் போனது வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாத கடைசி சனிக்கிழமை அப்படிங்கிறதால இந்த உரியடி திருவிழாவும் நடந்ததாக சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி வரைக்கும் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 மணிக்கு மேலே கீழே இறங்க ஆரம்பித்தேன். இறங்கும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆச்சு. ஆனால் இறங்கும்போது 40 நிமிஷத்துலேயே கீழே இறங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் திருக்குறுங்குடியிலேருந்து டைரெக்டாக நாகர்கோயிலுக்கே பஸ் இருக்குது. ஸோ நாகர்கோயிலில் அன்னைக்கு நைட்டு தங்கிட்டேங்க. திருமலை நம்பி கோயிலில் சங்கிலி பூதத்தாருக்கு நடந்த படையல் திருவிழாவையும் உரியடி திருவிழா, அதாவது நம்பி கோயிலில் பெருமாள் கோயிலில் நடந்த உரியடி திருவிழாவையும் பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாகர்கோயிலுக்கு போகலாம். மலையை விட்டு நீங்கள் இறங்கின உடனே அதே மாதிரி ஷேர் ஆட்டோ பிடிச்சி நம்ம வந்து திருக்குறுங்குடிக்கு வந்துடணும். திருக்குறுங்குடியில் இருந்து தான் நாகர்கோயிலுக்கு பஸ் இருக்குங்க. இந்த திருமலை நம்பி கோயிலில் இருந்து கீழே இறங்கி ஷேர் ஆட்டோ பிடிச்சி திருக்குறுங்குடிக்கு வரணும். திருக்குறுங்குடியில் அந்த ஈவினிங்கில் அந்த கோயில் யானை ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணுறதா சொன்னாங்க. மறுநாள் காலையில் நாகர்கோயிலில் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஒரு பஸ்ஸை பிடிச்சாச்சுங்க. நாம் 4ஆவதாக போகிற இடம் பார்த்திங்கன்னா சுசீந்திரம். நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1/2 ஹவர்லேயே சுசீந்திரம் வந்தாச்சு. கோயில் வாசல்லே இறக்கி விடுறாங்க. ஸோ நீங்கள் காலையில் 5 மணிக்கெல்லாமே பஸ் இருக்குது. ஸோ சுசீந்திரம் வந்த உடனே நேராக அந்த கோயிலுக்கு தரிசனம் செஞ்சிடலாங்க. 2வது நாள் காலை 4வது இடம். அதாவது இந்த கோயிலில் என்ன சிறப்புனா தானுமாலையன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்க 3 பேரும் ஒரே மூலவராக இருந்து நமக்கு தரிசனம் கொடுக்கறது. அதே மாதிரி இந்த ராஜகோபுரம், நுழைவு கோபுரம் பார்த்திங்கன்னா நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு கோயில். எந்த கோயிலும் இல்லாமல் அளவுக்கு இந்த கோயிலில் இந்த ராஜகோபுரத்தில் நீங்கள் வந்து இந்த சிற்பங்கள், சுதை சிற்பங்களை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த சுசீந்திரத்தில் காலையிலேயே முதல்ல இந்த கோயிலை பார்த்துட்டு, அதுவும் இந்த காலை வேளையில் இந்த கோயிலை பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துக்கு போகலாங்க. ஸோ 2வது நாள் முதல்ல பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா சுசீந்திரம் தானுமாலையன் கோயில். உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா கோயில் ரொம்ப அருமையாக இருக்கும். இதுவும் ஒரு சில இடத்துல வந்து கேரள பாணியை நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இருக்குது. உள்ளே போகும்போது சட்டை இல்லாமல் தான் போகணும் ஆண்கள். ஸோ ரொம்ப ஒரு அழகான கோயில். காலையில் சீக்கிரமாக இந்த 5:30 மணிக்கெல்லாமே உள்ளே வந்தது பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுசீந்திரம் ஏரியாவிலேயே டிஃபனை முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் தக்கலை வந்துட்டேங்க. தக்கலையிலேருந்து நாம் வந்து எங்கே போனோம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது அங்கே திருப்பரப்புக்கு போகிறதுக்கு ஒரு பஸ் இருந்ததுங்க. சுசீந்திரத்துலேருந்து தக்கலை வந்தாச்சு. தக்கலையிலேருந்து நம்ம வந்து திருப்பரப்புக்கு பஸ் ஏறியாச்சுங்க. திருப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அதை பார்க்கலாம் தான் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷன், கல்லடி மாமூடு அப்படின்னு ஒரு ஜங்ஷன் சொன்னாங்க. கல்லடி மாமூடில் இறங்கி இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி திருவட்டாருக்கு வந்துட்டேங்க. திருவட்டாறு பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு 108 திவ்ய தேசம், ஒரு அழகான ஆதிகேசவ பெருமாள் கோயில் இருக்குங்க. சுசீந்திரத்தில் தானுமாலையனை பார்த்துட்டு அங்கேருந்து தக்கலை வந்தாச்சு. தக்கலையிலேருந்து கல்லடி மாமூடு அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன், அங்கேருந்து திருவட்டாறு. ஸோ இந்த கோயிலுக்கு நம்ம 9:30 வந்துட்டோங்க. திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோயிலுக்கு இணையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மூலவர் அதே மாதிரி சயன கோலத்தில் இருப்பார். மூலவரை வந்து பார்த்திங்கன்னா 3 வாசல் வழியாக பார்ப்போம்.
அதே மாதிரி இந்த மூலவருமே வந்து பார்த்திங்கன்னா சால கிராம கற்களால் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த சுற்று வட்டாரம் உள்ளே இருக்க சிற்பங்கள், நுழைவாயிலில் இருக்க சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலை நினைவுபடுத்துகிற மாதிரியே தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு அருமையான கோயில். இந்த கோயிலும் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ நாகர்கோயிலில் சுற்றியுள்ள பகுதியில் 5ஆவதாக நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயில். திரும்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவட்டாறு பஸ் ஸ்டாண்டில் இருந்து கல்லடி மாமூடு ஜங்ஷனுக்கே வரணும். அந்த ஜங்ஷனில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆசியாவிலேயே மிகப்பெரிய 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட தொட்டிப்பாலம், காமராஜர் ஐயா காலத்தில் கட்டப்பட்ட மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு போகிறோங்க. ஸோ இங்கே கல்லடி மாமூடு ஜங்ஷன்லேருந்து பஸ் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கிறதால 70 ரூபா தான் கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தை பார்த்தோங்க. ஸோ மாத்தூர் தொட்டிப்பாலத்தை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். ஸோ இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் வந்து பார்த்திங்கன்னா 2 மலைகளுக்கு நடுவில் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு இன்னொரு கிராமத்துக்கு தண்ணியை கொண்டு போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீளம், ஒரு 100 அடி உயரத்துக்கு இந்த பாலம் இருக்குது. ஆசியாவிலேயே பெரிய கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. காமராஜர் ஐயா காலத்தில் 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது, இன்னமும் பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. பாலத்தை நீங்கள் வந்து கீழே இருந்தும் பார்க்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா பரளி ஆறுன்னு ஒரு ஆறு போயிட்டுருக்கு. மேலே ஏறியும் நீங்கள் வந்து இந்த ஆறு, 2 மலைகள், சுற்றியுள்ள இயற்கை காட்சிகளையும் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம்தான் இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம். கீழே இருந்து பார்த்தாலுமே சரி, மேலே இருந்து பார்த்தாலுமே சரி, ரொம்ப பிரம்மாண்டமாகவும் கண்ணுக்கு விருந்தாகவும் இருக்கிற ஒரு இடம்தாங்க இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம். 60 வருஷத்துக்கு முன்னாடியே விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து காமராஜர் ஐயா காலத்தில் கட்டப்பட்ட இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கல்லடி மாமூடு ஜங்ஷனுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி நாம் வந்து பார்த்திங்கன்னா திற்பரப்பு வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சுங்க. 2:30 மணிக்கெல்லாம் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. அங்கே வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸில் கன்னியாகுமரிக்கு ஒரு பஸ் போகுது. அந்த பஸ்ஸை பிடிச்சி நாம் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலுக்கு திரும்ப வந்தாச்சு. நாகர்கோயிலிருந்து நமக்கு திரும்ப அதே மாதிரி சென்னை எக்மோர் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் மாதிரி கன்னியாகுமரியிலிருந்தே திரும்ப எக்மோருக்கு ஒரு ட்ரெயின் ஒரு ஈவினிங், அதை பிடிச்சி நம்ம வந்து வீக்கெண்டு வந்துடலாங்க. ஸோ இந்த மாதிரி நாகர்கோயிலை சுற்றியுள்ள 7 சிறப்பான இடங்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மூலமாக கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாகர்கோயிலுக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. திற்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேகு, மொபைல்லாம் அதில் வச்சுட்டு பயம் இல்லாமல் குளிக்கலாம். திற்பரப்புலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிற பஸ்ஸு 3:30 மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா டைரெக்டாக நாகர்கோயில் ஜங்ஷனுக்கே வந்துடலாம். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்னியாகுமரியிலேருந்து வர சென்னை எக்ஸ்பிரஸ் இருக்குது. 6:30 மணிக்கெலாம் வந்துடுச்சு. ஸோ கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சென்னைக்கு வந்துடலாங்க. தேங்க்யூ.